இருக்கு. ஆனா அப்ப வந்து பணம் இல்லை, நிறைய பணம் இருக்கு, நல்ல புகழ் இருக்கு, பணம் இருக்கு, ஆடி கார் இருக்கு, பிளாட் இருக்கு, சொந்த வீடு இருக்கு. 12 மணி ஆனா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. அதுதான் இங்க சம்பாதிச்சிருக்காங்க. சிட்டியில உள்ளவங்க இங்க உட்காந்து பிளான் போட்டு இருக்காங்க, எல்லாம் தூக்கம் இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க உள்ளவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க, நினைச்ச நேரத்துல தூக்கம், படுத்தா தூக்கம் வரும், கட்டில படுத்தா தூக்கம் வரும், கரண்ட் இல்லாட்டினாலும் தூக்கம் வரும். அங்க கரண்ட் இல்லைன்னா தூங்கவே முடியாது. இதை கெடுக்க பார்த்துட்டு ஒரு கூட்டம் நம்ம விடுவோமா? கூடாது. ஐயா மோடி ஐயா வந்து டிசம்பர் 5, 2016 ஒரு வெளிநாட்டுல இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, ஏன் இந்தியாவுல பறந்து விரிஞ்சு கிடக்கு, அங்க நீங்க வந்து எந்த இடத்த வேணாலும் நீங்க கையை காட்டுங்க, நாங்க வந்து அந்த இடத்த நாங்க தர்றோம், நீங்க இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், வேற வேற பேர்ல நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து சொல்லுங்க, நாங்க வந்து உங்களுக்கு பட்டா கொடுத்துருந்தோம் ஐயா சொல்லியிருக்காரு. அது வந்து அவருடைய மேட் இன் இந்தியா அந்த திட்டத்துல, மேக் இன் இந்தியா திட்டத்துல லட்சியமா எவ்வளவு பெரிய லட்சியம்னு பாருங்க. அந்த பிளாக் மணி சிஸ்டமே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வந்து சல்யூட் பண்ணேன். ஒரு பிரதமரா எவ்வளவு பெரிய விஷயம், பிளாக் மணியை ஒழிக்கிறாரு, 5,000 கஷ்டமா இருந்தாலும் தாங்கிக்கலாம், இந்த திட்டம் வந்து சிறப்பான திட்டம் அப்படின்னு சொல்லி நானே வந்து சல்யூட் வச்சு நானே ஸ்டேட்டஸ் போட்டேன். ஆனா அது போக போகத்தான் தெரிஞ்சது அது என்ன திட்டம் அப்படின்னு. அது ஏழைகளுக்கான திட்டமாவே இல்லை. கஷ்டப்பட்டது, கல்யாணம் பண்ணாம தவிச்சது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரிதான் இந்த திட்டமும்